ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இப்போ மாஃபியா பிரதர்ஸோட ரிவெஞ்ச் போன பாட்டு வந்து நம்ம ஜி குக் ஸ்பெஷலாக போயிருந்திருக்கோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4 பாட்டுக்கிட்ட போயிருந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம சுகாவோட ஸ்டோரி பார்க்க போகிறோம். சுகாவோட ஸ்டோரியில் இது ஒன் ஷாட்லேயே முடிச்சிருவேனா இல்லை 2 பார்ட்டில் முடிப்பேனான்னு தெரியல. ஸ்டோரி போக போக தான் தெரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டிலே சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா, எல்லா ஸ்டோரியுமே ஜி குக் வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜங்குக்கு வந்து ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். அதனால் இப்போ நம்ம அதுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். நம்ம ஃப்ளைட்குள்ளே தான் பார்க்குறோம். ஜங்குக்கு வந்து ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்துருப்பாருல்ல. எல்லாருமே ஆர்வமா ஜங்குக்கு என்ன சொல்ல போகிறாரு, இவரோட ஸ்டோரி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, உங்கள் பிரதர்ஸோட ஸ்டோரிலாம் எப்படி இருக்குமோ அப்படி சொல்லியாங்க அக்கீல். அப்புறம் வந்து மெக் 2 பேருமே பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் காய்க்கு வந்து எல்லா விஷயமே தெரியும். ஏன்னா காயும் ஜங்குக்கும் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. காய், சொல்லு ஜமீன், உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியுமா? தெரியுமே. அப்போது நீங்கள் கூட என்கிட்ட மறைச்சிட்டிங்கல்ல? அப்படிலாம் கிடையாது ஜமீன். சில விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அதனால தான் நாங்கள் எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லலை. அப்போது உங்களுக்கு ஏற்கனவே என்னை தெரியுமா? தெரியுமே. மேரேஜ் ஆன விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் ஜங்கு கூட மேரேஜ் எனக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போது இல்லை, தெரிஞ்சுக்கிட்டே இதை பாரு ஜமீன், அப்போ தான் சொன்னதான். இப்போ எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிகிட்டு இருந்தா அது எல்லாரோட உயிருக்குமே ஆபத்து. அதனால்தான். அப்போது அதனால்தான் நீங்கள் என்னை ஆஃபீஸ்லலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆமாடா, நீ ஜங்குக்கிட்ட திட்டு வாங்குறதை என்னால் பார்க்க முடியல. அதனால தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். காய் அப்படி சொல்லியாங்க. ஜிமின் வந்து அப்படி காய்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் காயும் ஜிமினும் அப்படி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. அதே தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே காய் அப்புறம் ஜிமின் பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, ஜெலஸ் ஆகுறாரு நம்ம சார் அப்படி சொல்லி அங்கே வந்து மெக்கு வந்து மெக்கு வந்து அக்கீல்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு. பாரு, இத்தனைக்கும் ஃப்ரெண்டாம் சைல்ட்ஹுட்லேருந்து. அவரையே அப்படி மறைச்சி பார்க்குறாரு அக்கீல். நீ மட்டும் லவ் பண்ணுறது தெரிஞ்சா, ஐயோ தயவு செய்து சொல்லிடாத. அவ்வளோதான். அந்த அந்த ஜியாவை போட்டு தள்ளின மாதிரி என்னையை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். கையை எடுத்து கும்பிட்றானா, தயவு செய்து என்னை போட்டு கொடுத்துறாதடா. சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், சொல்லு. உனக்கு எப்படி ஜியா மேடத்தை தெரியும்? நீயும் ஜியா மேடமா ஃப்ரெண்ட்ஸா? ஐயோ வாயிலடி, நானும் அவளும் என் ஃப்ரெண்ட்ஸு. அவள் என்னுடைய சீனியர். காலேஜ் படிக்கும் போது நான் அவருடைய ஜூனியர். அப்போ எனக்கு அவங்க வந்து தெரியும். மற்றபடி ரொம்பலாம் க்ளோஸ் கிடையாது. ஐயோ இவ்வளோ மோசமானவளான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படி சொல்லுவாங்க. அக்கீல் பேசிகிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜங்கு அப்படின்னு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அக்கீல் அப்புறம் மெக் 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ கூட ஜிமின் திரும்பி கூட பார்க்கல. காயும் ஜிமினும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் ஜங்கு அப்படின்னு பண்ணுறாரு. சார், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் வேணால் கூப்பிட்றேன். ஏன்னா இல்லை சார், ஜிமினும் காயும் பேசிகிட்ருக்கிறது உங்களுக்கு பொசசிவ் ஆகுது அப்படி தானே? ஏன்னா அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்க்குறாரு. ஐயோ சாரி சார், நீங்கள் பார்க்குறத வச்சு நான் அப்படி கேட்டேன் சார், சாரி சார் அப்படி சொல்லி மெக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இது உனக்கு தேவையா? இல்லைடா, அவர் அப்படியே சீண்டி பார்க்கலான்னு நினச்சேன். அப்போ கூட எவ்வளோ ஒரு கெத்தாக உட்காந்துட்ருக்கிறாருன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அவர் அங்கே பொசிசிவ் ஆகுறாருன்னு. இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாராம். இப்போது ஜங்கு கூட மொபைல் வந்து ரிங் ஆகுது. எல்லாருமே இப்போ திரும்பி பார்க்குறாங்க. இப்போது மொபைல் எடுத்து சொல்லு சுகா. நான் ஆன் த வேடா. அப்போது முடிச்சிட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து சுகா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சூப்பர் ஆயாங், எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் அவனை போட்டு தள்ளிடுவீங்கன்னு அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. சரி ஓகேடா, நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் ஒரு 1 ஹவரில் நான் வந்து சென்றேன், ஓகேவா அப்படி சொல்லிட்டு கால் வந்து கட் பண்ணிடுறாரு. இப்போது மிஸ்டர் கிம் வராரு. என்னாச்சு ஜங்குக்? சுகாட்டேருந்து கால் வந்துச்சு. என்னாச்சு? இது ப்ராப்ளம்? சிச்சோ அப்படிலாம் கிடையாது, நினச்ச மாதிரியே அவனை போட்டு தள்ளிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது ஜங்குக்கு. ஜிமின் வந்து ஜங்குக்கோட ஃபேஸே தான் பார்த்துட்ருக்கிறாரு. சூப்பர். இவனுக்கு 2 பேர்கிட்ட எந்த தகவலுமே வரலையே, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. கண்டிப்பாக அவங்கள போட்டு தள்ளியிருப்பாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லி இங்கே ஜங்குக்கு வந்து மிஸ்டர் கிம்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன தாண்டா பேசுகிறானுங்க, ஒரு அளவுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி மிக்க ஒரு தலையை சுரிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. சார், சொல்ல கேள். இல்லை, உங்களை மாதிரி அவரும் வந்து உங்கள் எனிமையை போட்டு தள்ளிட்டாரா? போட்டு தள்ளிட்டான் சுகாயா.
சூப்பர் சார், சூப்பர். சார் ஒன்று கேட்டால் கோச்சிக்க மாட்டிங்களே என்ன? இல்லை சார், இவ்வளோ நேரம் உங்கள் ஸ்டோரி பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஆமாம், இப்போ உங்கள் சுகாயாங் ஸ்டோரி சொல்கிறேன் நீங்களே. ஆமாம்ல, சொல்கிறேன்னு சொன்னேன். நான் பாட்டுக்கு வேறு என்னமோ பேசிகிட்டு இருக்கேன் பாரு. சரி, ஓகே, அவன் வர்றதுக்கு எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் அவனுடைய ஸ்டோரியை நம்ம கேட்கலாம், ஓகேவா அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம சுகாவோட ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். சுகா வந்து அப்படியே கவுச்சில் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. ஒரு மாதிரி இந்த காலில் கை வச்சுட்டு உட்காந்துட்டுருப்பாங்கள்ல, அந்த கையில் வந்து அவருடைய ஹெட்டை வச்சுட்டு ஒரு மாதிரி முழிப்பார்ல சுகா, அந்த மாதிரி முழிச்சு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ நீ என்ன தான் சொல்கிற அப்படி சொல்லி கேட்குறாரு. இதை பார், என்னால் முடியாது. ஏன் நீங்கள் போங்களேன், ஃபஸ்ட்டு நான் தான் போகணுமா என்ன? நான் தான் சொன்னேன்ல சுகா, அவன் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரமாட்டான்டா, அதனால தான் உன்னையும் ஃபஸ்ட்டு அனுப்புகிறேன். அதாவது அந்த டேரக்டர் சொன்னான், இப்போ தான் அங்கே வந்து ஜாப்புக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், இந்த நேரத்தில் போய் நீ சேர்ந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. என்னைக்கு அங்கிள் உங்களுக்கு தெரியுமா? இந்த சீரியல் நினச்சாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருது. போயும் அந்த சீரியலுக்கு ஸ்டோரி எழுதுகிறவங்களுக்கு கீழே போய் நான் வேலை பார்க்கணுமா? என்ன அங்கிள் பேசிகிட்டு இருக்கீங்க? இதை பாரு, இவன் ஐடி கம்பெனிக்கு போய் சேரப்போகிறான் இன்னும் 1 வருஷத்தில். இவன் பாரு டாக்டர், இவனும் போய் இன்னும் 6 மந்த்தில் அங்கே போய் சேரப்போகிறான். அவன் ஒரு போலீஸாக இருந்துட்டு ஒரு ரவுடி கீழே போய் வேலை பார்க்க போகிறான். சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா அங்கே போகிறேன், நீ வேணா அவனுக்கு கீழே போய் வேலை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி டயம் கேட்குறாரு. நான் அப்படிலாம் சொல்லடா, வேறு என்ன அர்த்தத்தில் சொன்னீங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு போய் ஜியோன் வந்து சுகா முன்னாடி உட்காராரு. ஜியோன், எனக்கு பொறுமையே இருக்காதுடா, அதனால தான் உங்களை நாங்கள் அங்கே அனுப்புகிறோம், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க ஆயா. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க தான் போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. டயாங் சொல்கிற மாதிரி உங்களை அவனுக்கு கீழே வேலைக்கு அனுப்புறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் டக்குன்னு கோவப்பட்டு அவனை போட்டுருவீங்க. அவன் ஒரு ஆளை போட்டால் மற்ற எல்லாருமே உஷாராயிடுவாங்க, யாரும் வெளியே வர மாட்டாங்க ஆயா. நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவை, அதனால தானே ஆயா நம்ம எல்லாம் சேர்ந்து டயாங் அங்கே அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். சரிடா, எனக்கு அதெல்லாம் ஓகேடா. ஷோ, உனக்கே தெரியும் எனக்கு அந்த டிவி சீரியல்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்னு. அங்கே எப்படிடா நான் போய் வேலையை பார்ப்பேன் ஆயா அப்படி சொல்லி ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. பார்க்குறதுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கா. ஹயா அப்படி சொல்லி இப்போது சுகா பக்கத்தில் வந்து உட்கார்றான். சுகா அப்படி சைலண்ட் ஆகிடுறாரு. இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்குறீங்க? ஒத்துக்கோங்களே ஆயா, நம்ம எல்லாருக்காக தானே நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நம்மளுடைய அப்பா அம்மா அப்புறம் பார்க் அங்கிள் அவங்களுக்காக தானே நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அவங்களுடைய சாவுக்கு நமக்கு நியாயம் கிடைக்க வேணாமா அப்படி சொல்லி வயசுலாம் கலந்து, ஏஞ்சல் அழுகாத, நீ அழுதா என்னால் தாங்க முடியாது தெரியும்ல. அப்போனா ஒத்துக்குங்க ஆயா, நம்மளை இந்த நிலைமைக்கு ஆக்கணவங்கள நம்ம சும்மா விடலாமா? யோசிச்சு பாருங்கள். ஏஞ்சல் இப்போ தானே சொன்னேன் அழுகாதேன்னு. ஆமாம் ஏஞ்சல் அழுகாத அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து ஏஞ்சல் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஆயா, எனக்கு தெரியும் நான் அழுதா யாராலையும் தாங்க முடியாதுன்னு. இப்போது என்னை அழுக விட மாட்டீங்களே, அன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணாங்களே, ஒன்றுமே செய்யாத பார்க் அங்கிளை கொலை பண்ணாங்களே, அதுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஃபுல்லாக அப்படியே அழுகையே வந்துடுது. ஏஞ்சல் அழுகாதடி அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே ஏஞ்சல் ஆக் பண்ணிக்கிறாரு. ஆயா ஒத்துக்குங்க ஆயா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம எல்லாம் இத்தனை வருஷம் ஒன்றா இருந்துட்டு இப்போது வேறு இடத்துல யாருன்னு கூட நம்மளை ரிவீல் பண்ணாமல் வாழ்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதாயா. சரி ஓகே, அழுகாத, கோவப்படாத, இப்படிலாம் பண்ணால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு தெரியும்ல. சரி ஓகே, நான் போகிறேன் சரியா? ஹயாங் அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணுறா. என்னை எப்படி வழி கொண்டான்னு உனக்கு தெரியும்ல. சுகா ஹயாங்கோட தங்கச்சி ஆச்சே, எனக்கு தெரியாதா என்ன? சரி, நீ சேஃபாக இருப்பல்ல ஹயாங், பயப்படாதீங்க. எப்போ உனக்கு ஃப்ளைட்டு? நாளைக்கு மார்னிங். சரி, அங்கே போய் கூட யார்கிட்டையுமே உங்களோட பொண்ணுன்னு சொல்லி நீ உன்னை அறிமுகப்படுத்தக்கூடாது, புரியுதா? ஓகே ஹயாங், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். அப்புறம் சேஃபாக இருக்கணும், யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது, அதானே? கேட்டு காதே புளிச்சு போச்சுப்பா அப்படிங்கிறா. இன்னமும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பி சொல்கிறாரு.
ஹயாங் நீங்களுமா? இதை பாரு, இத்தனை நாள் நான் சொல்லலை, ஏன்னா எனக்கு தெரியும் என் ஏஞ்சல் எப்போவுமே சேஃபாக தான் இருப்பான்னு. இப்போ நீ வேறு ஸ்டடிக்காக வெளியூர் போகிற, ஸ்டடியை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வா. நீ வர்றப்ப உனக்காக நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் ரெடியாக இருக்கும். ஹயாங் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல். ஹயாங் ஆமாம், நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் ரெடியாக இருக்கும் ஏஞ்சலுக்காக அப்படின்னு வந்து ஆரம்பம் சொல்லிகிட்ருக்கிறாரு. சரி சுகா, ஓகே சொல்லிட்டேன், நம்ம போகலாமா? அங்கிள் இப்போவே வா. ஆமாம், இப்போவே தான் போகணும். ஏஞ்சல் நாளைக்கு ஊருக்கு போகிறாள். இப்போ இப்போவே நீ அங்கே போகிறது கிடையாது. நான் யார் என்னன்னு சொல்லி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் உங்ககிட்ட. நீ யாருக்கு கீழே வேலை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லணும்ல. அதனால தான் நாளைக்கு ஏஞ்சல் போனதுக்கப்புறம் நீ போய் அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்க. அப்போ நான் இனிமேல் இங்கே வரக்கூடாதா? வரவே கூடாது. நீ நாளைக்கு போகிறதோட சரி. இதுக்கப்புறம் நீ நவம்பர் 10 தான் எல்லோரையும் மீட் பண்ண முடியும், புரியுதா? இன்னொரு 3 வருஷம் கழிச்சு போங்க. எல்லாருக்கும் 2 வருஷம், எனக்கு மட்டும் 3 வருஷமா அப்படி சொல்லி ஒரு மாதிரி குழந்த மாதிரி பண்ணுறாரு. எல்லாருக்குமே ஸ்மைல் வருது. ஹயாங் அப்படி சொல்லிட்டு ஏஞ்சல் வந்து அப்படியே சுகாவை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணன்னு சொன்னால் சுகா தான் அப்படியே காரில் உட்காந்துட்டு அவர் ஒரு நேல்ஸ் எல்லாம் அப்படியே கடிச்சிட்ருக்கிறாரு. ஜங்குக்கு வந்து அப்படியே தட்டி விட்றாரு. என்னடா பண்ணுறேன், என்ன பண்ணுறீங்க ஹயாங்? சும்மா நேல்ஸை கடிச்சிட்ருக்கீங்க, சின்ன பிள்ளையாட்டம். அப்படியே பயமாக இருக்குடா. என்னது உங்களுக்கு பயமா? உங்களுக்கு பயம், அதை நான் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஹயாங் போதும், இனிமே உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த புறம்போக்கு சென் மேலே தானடா இருக்கணும். ஆமாயா, உங்களுடைய டார்கெட் ஃபுல்லாக அவன் மேலே மட்டும்தான் இருக்கணும். அவன் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரமாட்டான். 3 வருஷம் இங்கே பொறுமையாக இருக்கணும், புரியுதுடா எனக்கு. அவன் அன்னைக்கே என்கிட்ட வந்து தப்பிச்சிட்டான். எனக்கு இந்த ஜாப்பு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு ஜங்குக். அன்றைக்கி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாலாம் அவன். இன்றைக்கி என் கையாலே அவனை கொலை பண்ணுறதை நினைக்கும் போது எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதுக்காக நான் 3 வருஷம் வெயிட் பண்ணோம். அவ்வளோதானே, பார்த்துக்கலாம் விட்றா அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து பேசிகிட்டு இருக்காரு. சுகா தப்பார், அவன் தான். யார்? அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டா? சி அவன் இல்லை, பக்கத்தில் வரான் பாரு, அந்த ஒயிட் கலர் ஷர்ட். அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிவி கம்பெனியை கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அவன் சொன்னால் மட்டும்தான் சென் எல்லாமே கேட்பான். போ, சென்னுக்கு அப்புறம் இவனை போட்டு தள்ளணுமா? என்ன அவனை போட்டு தள்ளணுங்கிற? அப்புறம் என்ன, அவனுக்கு கீழே வேலை பார்க்குறானா? அவனுக்கு கீழே வேலை பார்க்குறான் தான் சொன்னேன். ஆனால் அவன் கெட்டவன் நான் சொல்லவே இல்லை. அப்புறம் அவனை பற்றி நான் ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன் ஆக்சுவலி ஐடிக்கு படிச்சிருக்கான். அவனுக்கு வந்து ஸ்டோரி எழுதுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த டிவி கம்பெனியில் வந்து அவன் ஜாயின் பண்ணியிருக்கான். இந்த சென்னை ஒரு புறம்போக்கு, அவனுக்கு கீழே வேலை பார்க்குறவன் மட்டும் நல்லவனாக இருந்துருவானா என்ன? சுகா அவசரப்படாத, உண்மையிலே சொல்கிறேன், அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அவனை பொறுத்த வரைக்கும் அவனை நம்பி கொடுத்த அந்த கம்பெனியை அவன் நல்லா பார்த்துக்கணுன்னு நினைப்பான். சரி, இப்போ நான் என்ன பண்ணும்? இவனை பார்க்குறதுக்காக கூப்பிட்டு வந்தேன். ஆமாம், சரி ஓகே, ரெடியாக இருந்துக்கோ. எதுக்கு? இதை பாரு, இப்போ அங்கேருந்து ஒரு லாரி ஒன்று வரும். லாரி வருமா? ஆமாயா, அங்கேருந்து ஒரு லாரி ஒன்று வரும். அது நேராக அவனை இடிக்கிற மாதிரி வரும். அந்த நேரம் பார்த்து நீ அவனை போய் காப்பாற்றணும். என்னடா ஹீரோ மாதிரி ப்ளே பண்ணுமா என்ன? ஏன் நீங்கள் ஹீரோ இல்லையா, வில்லனா என்ன? இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் வில்லன் தானடா. அப்புறம் என்ன, நம்ம என்ன ஹீரோவாடா? சுகா, காமெடி பண்ணுற நேரம் கிடையாது. கிம் அங்கிள், என்ன சும்மா என்னை வாரிட்டே இருக்கீங்க? என்ன காமெடியை பண்ணிகிட்ருக்கேன், சீரியஸாக தானே பேசிகிட்ருக்கேன். அதை விடு, அவன் பாரு கிட்ட வரப்போகிறான். ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் ரெடியாக தான் சார் இருக்கோம். அவன் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வரான் பாரு, அவன் தான். சரி, இப்போ எதுக்கு இந்த சீனு தேவையில்லாமல்? நாளைக்கு அவன் கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது. அதுக்கு முன்னாடி நீ அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு நீ அவனை காப்பாற்றணும். எனக்கு என்னமோ தேவையில்லைன்னு தோணுது. ஐயாம் லாரி வருது, போங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க? பூங்க ஐயாம் அப்படி சொல்லி கார்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்றாங்க மிஸ்டர் கிம் அப்புறம் ஜங்குக்கு 2 பேருமே சேர்ந்து. தேவையில்லாமல் இந்த சீன் எதுக்கு? இப்போது அங்கேருந்து அவர் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. பின்னாடி வந்து லாரி வந்துட்டுருக்கு. இங்கே சுகா கீழே இறங்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பூங்காயா? என்னடா இது? இதெல்லாம் எனக்கு செஞ்சு பழக்கம் இல்லைடா. இல்லை, எனக்கு மட்டும் பழக்கம் இருக்கா அப்படி சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. இப்போ எதுக்குடா அவ்வளோ கோவமாக பேசுகிற? ஐயா, மரியாதையே போயிடுங்க, அவ்வளோதான் உங்களுக்கு. இவன் வேறு கடைசியாக பிறந்துக்கிட்டு எவ்வளோ கோவப்படுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கிறாரு. திரும்பி மிஸ்டர் கிம்மையும் ஜங்குக்கையும் பார்க்குறாரு. ஜங்குக், சொல்லுங்கள் அங்கிள்,
எனக்கு என்னமோ அவன் மேலே நம்பிக்கையே இல்லைடா, சொதப்பிடுவானோ தெரியலையே அப்படி சொல்லி இப்போது ஜங்குக்கு அவருடைய நகத்தை கடிச்சிட்டு அங்கே என்ன நடக்க போதும்னு சொல்லி அப்படியே ஆர்வமாக பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது அந்த அந்த வேனும் வந்து கிட்ட வந்துருச்சு. சுகா அப்படி திரும்பி பார்க்குறாரு. அங்கிள் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக், அங்கிள் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். ஏய் லூசு பையனுங்க, இவனும் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காண்டா. அங்கிள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சுகா மேலே அடிக்க போகிறாங்க. ஓ ஷிட் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு காரை விட்டு கீழே இறங்கிட்டாரு. கையை காட்டாரு சுகாக்கு. என்னடா காட்டுற? ஐயோங்க அங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டு இப்போ வேகமாக ஜங்குக்கு வரலான்னு பார்க்குறாரு. இப்போ அந்த வேனும் அப்படி கிட்ட வந்துருச்சு. யாரும் வந்து சடனாக அப்படியே சுகாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த இழுத்த பர்சன் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அவர் மேலே சுகா விழுந்து கிடக்கிறாரு. அங்கே ஜங்குக்கு ஆங்கிற மாதிரி வாயை பொழந்து பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே கிம்மு, என்னடா நடக்குது இங்கே? நம்ம என்னமோ யோசிச்சோம், இங்கே என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே அப்படியே மிஸ்டர் கிம்மும் அங்கே நடக்கிற சீனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அந்த வேன் இப்போ அப்படியே தாண்டியும் போயிடுச்சு. ஜங்குக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஜங்குக் பார்க்குற அதே சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இந்த விழுந்திருப்பார்ல பர்சன், அவர் வந்து சுகாவை ஆக்சுவலி காப்பாற்றிருந்துருப்பார். 2 பேருமே ஒயிட் கலர் ஷர்ட் போட்டனால அந்த வேன்காரனுக்கும் தெரியல. நேராக சுகாவை இடிக்கலாம்னு சொல்லி வந்திருப்பார். ஆனால் ஆப்போசிட்டில் அந்த பர்சன் சுகாவை பிடிச்சி அப்படியே இழுத்துருந்துருப்பார். இழுத்த ஃபோர்ஸில் அந்த பர்சன் கீழே வந்திருப்பார். அந்த பர்சன் மேலே சுகா, அவர் லிப்ஸ் மேலே இப்போ சுகாவோட லிப்ஸ் இருக்குது. அவருடைய ஐஸ்லாம் அப்படியே வியர்ட் ஆகுது 2 பேருக்குமே. ஒரு 2-3 பேர் என்னாச்சு அப்படி சொல்லி ஓடிடுறாங்க. இப்போ தான் சுகா ரியாலிட்டிக்கு வந்துட்டு அவர் வந்து டக்குன்னு அந்த பர்சன் மேலேருந்து அப்படியே எந்திரிக்கிறாரு. சாரி, ஏய் அறிவில்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்க அந்த பர்சன் வந்து எந்திரிக்கிறாரு. அறிவில்லை, கண்ணு எங்கே வச்சுட்டு வர? முன்னாடி நடந்து வச்சுட்டு பின்னாடி யாரோட பார்த்துட்ருக்க? என்ன நொன்னன்ட்டு முன்னாடி ஒரு வேன் வரது கூட தெரில, பத்தாதுக்கு என்னையே வேற அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாரு. சாரி அப்படி சொல்லி சுகா வந்து சொல்கிறாரு. சுகாக்கே செம்ம ஷாக்கு. அவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சீன் அங்கே நடக்கும் அப்படின்னு. சாரி நீயே வச்சுக்க. ஏய் ஜிஹோப் என்னாச்சு அப்படி சொல்லி அங்கே ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டியில் வந்து நின்றுட்டுருக்கா. ஒன்றும் இல்லை யோனா, இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெஹோப் போய் யோனோட பைக்கில் தான் ஸ்கூட்டியில் தான் அப்படியே ஏறி அப்படி கிளம்புறாங்க. ஆமாங்க, அந்த பர்சன் வந்து ஜெஹோப் தான். சுகா பூரா ஜெஹோப்பையே பார்த்துட்ருக்கிறாரு. சுகா பக்கத்தில் கார் ஆர்ன் அடிக்கிற சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு. இப்போ நேராக போய் அந்த கார் உள்ள ஏறி அப்படியே உட்காந்துக்கிறாரு. ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்கிறாரு. இப்போ அந்த காரு பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுற சத்தம் கேட்குது. அப்படியே சுகா அப்படியே ஐஸு க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. சத்தியமாக என்னால் முடியல அப்படி சொல்லி அங்கே ஜங்குக்கு தான் அவர் ஸ்டொமக்கில் கையை வச்சுட்டு அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறாரு. நீ பாட்டுடா அவ்வளோதான் அங்கிள், அவனை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் அங்கிள், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி என்னால் முடியலடா அப்படி சொல்லி மிஸ்டர் கிம்மு வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. அங்கிள் நீங்களுமா? என்னடா நடக்குதுங்க? என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்க? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குடா. நாளைக்கு உனக்கு அங்கே வேலை கிடைக்குமா? அங்கிள் என்ன அங்கிள்? டேய் இதை நினச்சி எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நடந்த சீனை நினச்சி எனக்கு முடியலடா அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் ஸ்டாப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சுகா கத்துனோன்னே 2 பேரும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஆனால் ஸ்மைல் அப்படியே வாய்க்குள்ளே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அங்கிள் அவன் யார்? அவன் அவ்வளோ திமிர் பிடிச்சவனாக இருக்கான். அவன் பேர் ஜெஹோப்டா. அவன் வேறு அந்த டைரக்டர் இருக்கான்ல அவருடைய ஃப்ரெண்டோட பையனா. அதனால் அவனுக்கு அங்கே ஜாப் போட்டு கொடுத்துட்டாங்க. ப்ரொடக்ஷன் டைரக்டராக அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீ அவனுக்கு கீழே தான் ஒர்க் பண்ண போகிற. ஏன்னா அவனுக்கு கீழேயா? என்னால் முடியாது. இவ்வளோலாம் டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு கேட்குறாரு. சுகா அப்படியே ஜங்குக்கு பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படி கட் பண்ணனா வீட்டில் தான் வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைலு. என்னால் சத்தியமாக முடியலடா அப்படி சொல்லிட்டு அங்கே அப்படியே ஒரு ஸ்டொமக்கில் கை வச்சு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறாரு. நடு ரோட்டில் வச்சுட்டு அவனை கிஸ் அடிச்சிட்டியா நீ? ஏய் வேணாண்டா, செம்மாயாம் நீ செம்ம. சுகா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் ஒரு பக்கம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த இடத்துல காயும் தான் இருப்பார். காயும் வந்து சுகாவை பார்த்து பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறாரு. சுகா அப்படியே காயை பார்த்துட்டு, ஏன் காய் நீயுமா
ஐயாங்க என்னால் சத்தியமாக முடியலையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சுகாக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கிறாரு. பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல்டு வாய்ஸ். எல்லாமே அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. அங்கே ஜியோன் தான் நிற்கிறான். கிம் அங்கிள். சொல்லு ஜியோன், என்னாச்சு, பேசுனீங்களா? ஜாபுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைடா, நான் பேசிட்டேன். பாரு சுகா, நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் வந்து டைரக்டர் தினேஷ்கிட்ட தான் பேசியிருக்கேன். நான் கொடுக்குற அந்த லெட்டரை எடுத்து போய் நீ அவர்கிட்ட கொடு. அவர் தான் வந்து சொல்லுவார் நீ வந்து ஜேஹோப் கீழே போய் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நாங்கள் அதை பற்றி பேசிட்டோம். அது ஏன் கிம் அங்கிள் ஜேஹோப் கீழே வந்து வேலை பார்க்கணும்? ஏன்னா டைரக்டர் தினேஷ் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து அதிகமாக அங்கே இருக்க மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறது ஜேஹோப் மட்டும்தான். அவர் தான் ப்ரொடக்ஷன் டைரக்டர். ஓ அப்படியா? அப்போது அவர் தான் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுவாரா? தெரியல, அவர் கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, யாருன்னு தெரில. அங்கிள், இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு, நான் எப்படி போய் அவனை ஃபேஸ் பண்ணுவேன்? வேறு வழி இல்லை சுகா, ஃபேஸ் பண்ண தான் வேணும். ஒருவேளை அவன் மேலே கோவப்பட்டானா? இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தானே ஆயா, அதுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை ஜங்குக், இதை பாருங்கள் ஆயா, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அது ஆக்சிடெண்ட்டு. அதை எப்படி ரியாக்ட் பண்ணலாம்னு தெரியாமல் உங்கள் மேலே கத்திட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணியிருந்திருப்பார். டேய், எதை நினச்சிட்டா ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படி சொல்லி டயாங் வந்து ஜங்குக்கு பார்த்து கேட்குறாரு. டயாங் வேணாம் அமைதியாக இருந்துரு அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து கத்துறாரு. அப்போனா வந்து ஜேஹோப்புக்கு வந்து சென்னை தெரியுமா? நான் விசாரித்த வரைக்கும் ஜேஹோப்புக்கு சென்னை வந்து தெரியும். ஒரு வாட்டி 2 வாட்டி மீட் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். ஆனால் அவன் கிட்ட க்ளோஸாக இருக்கிறது வேற ஒருத்தனா யார்? அவன் பேர் ஜான். ஜானா? ஆமாம், அவன் பேர் ஜான். ஜான்னா அவனும் ஜேஹோப் கீழே எதுனா வேலை பார்க்குறானா? ஜேஹோப் கீழே தான் வேலை பார்க்குறான். ஆனால் வந்து அவன் வெறும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான். என்னது, மேக்கப் ஆர்டிஸ்டா? அவன் எப்படி சென் கூட இவ்வளோ க்ளோஸ்? உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சென் வந்து லேடிஸ் விஷயத்தில் எவ்வளோ வீக் அப்படின்னு. நம்ம அதை வச்சு தான் அவனை அடிக்க போகிறோம். அந்த சென்னுக்கு அது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது அவன் தான். என்ன தான் அங்கே ஜேஹோப் கிட்டே எல்லா கண்ட்ரோலுமே இருந்தாலும் அவன் சென் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்ன ஏதுன்னு சென் விசாரிக்கவே மாட்டான். அதை அப்படியே கேட்டுப்பான். பேசாமல் அப்போது அவனுக்கு கீழே நீ அசிஸ்டண்ட்டாக போயிடடா அப்படிங்கிற மாதிரி அங்கே டயாங்கு சுகாவை வச்சு கலாய்ச்சிட்ருக்காரு. ஆரம், அவனை அமைதியாக இருக்க சொல்லு, ரொம்ப காண்டாயிடுவேன். போயும் இந்த பொண்ணுங்களுக்கு போய் நான் மேக்கப் போட்டுட்ருக்கணுமா? மேக்கப்னா ஃபுல் மேக்கப் இல்லைடா, அப்பப்போ டச்சப் பண்ணும். வேணாடாயாம், அடித்து மண்டையை உடச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே எகுறாரு. டயாங் அமைதியாரு. சரி ஆயாங் அப்படி சொல்லி அப்படியே அமைதியாயிட்டாரு. ஆரம் தான் சொல்லியிருந்துருப்பாரு. இதை பார் சுகா, நான் சொல்கிறத நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ. அங்கே இருக்கிறது டைரக்டர் தினேஷ்க்கு அப்புறம் அங்கே இருக்கிறது ஜேஹோப் ப்ரொடக்ஷன் டைரக்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவர் கீழே தான் நீ கண்டென்ட் க்ரியேட்டராக வேலை பார்க்க போகிற, புரியுதா? அப்புறம் ஜேஹோப்க்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது யோனா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கேரக்டர் இருக்கான், அவன் வந்து அங்கே எடிட்டராக வேலை பார்க்குறான். நான் சொல்கிறது எல்லாமே மெயினான பர்சன். சொன்னது புரிஞ்சா? அங்கிள், அந்த எடிட்டரோட நேம் நீங்கள் சொல்லவே இல்லை. ஓ ஆமல, அவன் பேர் லீயா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் இல்லை, இவன் ரொம்ப நல்லவன். எல்லாரை பற்றி விசாரிச்சிட்டேன். ஜேஹோப், யோனா, லீ, டைரக்டர் தினேஷ் கூட நல்லவர் தான். ஆனால் அங்கே இருந்து அந்த சென்னுக்கு மாமா வேலை பார்க்குறது அந்த ஜான் தான். அப்புறம் சுகா, உனக்கு இருக்கிறதுக்கு நான் ரீச் பண்ணிட்டேன். உனக்கு தனியாலாம் ஏதோ ரூமை வந்து பார்க்கல, நீ வந்து அந்த லீ கூட தான் ரூமை வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா லீ கூட ரூமை ஷேர் பண்ணிக்கணுமா? ஏன்னா அங்கிள், நல்லா புரிஞ்சுக்கோ, நீ அவன் கூட இருந்தால் தான் உனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நீ நியூவாக ஜாயின் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரம் நீ எதை பற்றியுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆல்ரெடி அவன் அங்கே ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் கூட இருந்தால் தான் உனக்கு நல்லது, நீயும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே அங்கிள் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கிறாரு. சுகாயா, சொல்லு ஜியோன். கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. கோவம் வர்றப்பெல்லாம் நம்ம பேரண்ட்ஸை பற்றி நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கிம் சொல்கிறாரு. ஏன்னா அங்கிள்,
முக்கியமாக அந்த சிகரெட் பழக்கத்தை விட சொல்லு ஜியோன். எனது அது மட்டும் சத்தியமாக என்னால் முடியாது. டேய் நீ விட்டு தான் ஆகணும். அங்கே ஜிஹோப் ஸ்ட்ரிக்டாக எல்லாருக்கும் ஆர்டர் போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு சிகரெட் பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காதுன்னா அவனை பிடிக்க வேணாம்னு சொல்லு. நாங்களாம் குடிக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? ஐயா இப்போ தான் சொன்னேன் கோவப்படாதீங்கன்னு. வேறு என்ன ஜியோன்? உனக்கே தெரியும். இந்த பாருடா உன்னை அடித்து சாவடிச்சிருவேன் அப்படி சொல்லி ஆரம் கத்துறாரு. என்ன ஆரம்? அவங்க ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்ருக்கோம் அந்த ஹேபிட்டை விடுன்னு. அது ரொம்ப நல்லதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? இது ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு அதை விட்டு வெளியே வரதுக்கு. அவர் அப்படியே வந்துடுவார் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஆரமையா உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ அடி வாங்கினாலும் அந்த பழக்கத்தை விடவே மாட்டாருன்னு. இத்தனைக்கே ஒரு வக்கீல் வேறு. ஏண்டா நான் வக்கீலாக இருக்கக்கூடாதா? என் வக்கீலாக இருக்கிறவங்களாம் யாரும் ஸ்மோக் பண்ணக்கூடாதா என்ன? எனக்கு என்னன்னு தெரில. அதுக்கு நான் அடிக்ட் ஆகினேன்னு சொல்லலாம். ஓ அடிக்ட் வேறு ஆயிடுவியா நீ அப்படின்னு சொல்லி ஆரம் கத்துறாரு. ஆயா இதை பாருங்க சுகா ஆயா அப்படின்னு சொல்லி ஜியோன் சொல்கிறாரு. சொல்லு ஜியோன், முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள். அங்கே ஜெஹோ கிட்டேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ இருக்கும்போது ஸ்மோக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சொன்னது புரிஞ்ச ஆயா? அதெல்லாம் ஆயாவுக்கு புரியும். சும்மா ஆளாட கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படி சொல்லி ஏஞ்சல் வந்து சொல்லிகிட்ருக்கா. ஆயா பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. நானும் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். நீங்கள் சேஃபாக இருங்க. எல்லாருமே சேஃபாக இருங்க. இதுக்கப்புறம் உங்களை 3 வருஷம் கழித்து தான் நான் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல் வந்து சொல்கிறா. ஏஞ்சல் ஃபீல் பண்ணாதடி. ஆயா கோவப்படாதீங்க. உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். கண்ட்ரோலாக இருங்க. அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல் வந்து சுகாட்ட பேசிகிட்டு இருக்கா. சுகாவும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம காரில் தான் பார்க்குறோம். சுகா அப்படியே நிமிந்து அதை பார்த்துட்ருக்கிறாரு. என்ன பார்க்குற சுகா? என் அப்பாவோட பேரை பார்க்குறேன் அங்கிள். ஜியோன் டிவி கம்பெனி அதான் பார்த்துட்ருக்கேன் அங்கிள். சுகா ஃபீல் பண்ணாத. கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சொந்தமாயிருண்டா. ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. சரி ஓகே போதுமா? எத்தனை சிகரெட்டாக கொடுப்பேன் அப்படி சொல்லி பிடிக்கிறேன் அங்கிள். உள்ளே போனதுக்கப்புறம் பிடிக்க முடியாது அங்கிள் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வேகமாக அந்த சிகரெட் அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கிறாரு. முடிஞ்சிச்சா அங்கிள்? முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி பபுள் கம் எடுத்து வாயில் போட்டுறாரு. சரி ஓகே இந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எடுத்து கையில் கொடுக்குறாரு. ஓகே அங்கிள் அப்படி சொல்லி அவர் வந்து வெளியே போயிட்டு இப்போ வந்து விண்டோ வழியாக கிம்மா பார்க்குறாரு. சேஃபாயிரு, ஆல் த பெஸ்ட். நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்க உங்களுடைய யுத்தத்துக்கு. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறாரு. இப்போ ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. இப்போ மிஸ்டர் கிம்மோ காரை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ சுகா அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே அவங்க அப்பாவோட பேர் இதை பார்த்துட்டு இவ்வளோ ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது உள்ளே போகலாம் சொல்லி போகிறாரு. அங்கே வாட்ச்மேன் இருப்பார்ல, அவர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. யார் நீங்கள்? எனக்கு இங்கே ஜாப் கிடச்சிருக்கு. அதான். ஜாபா அப்படி சொன்னோன்னே இப்போ அந்த லெட்டர் காமிக்கிறாரு. அந்த லெட்டரை படிக்கிறாரு. ஓகே சார் உள்ளே போங்க. இப்போ சுகாவும் அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே இப்போ வேகமாக அப்படியே சுகா மேலே யாரும் இடிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. சுகா ஒரு செகண்ட் நேற்று நடந்த அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அந்த பர்சன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போது அந்த பர்சன் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. லாங்காக ப்ரீத் பண்ணிக்கிட்டு சுகா இப்போ அந்த பர்சனே பார்த்துட்ருக்கிறாரு. சாரி சார் சாரி நான் வந்து அர்ஜெண்ட்டாக போனேன்னா அதான் சார் சாரி அப்படி சொல்கிறாரு. சரி ஓகே எத்தனை சாரி சொல்வீங்க? ஆமாம் நீங்கள் யார்? புதுசாக இருக்கீங்க. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லைங்க. நான் நியூவாக வந்திருக்கேன். நியூவாக வந்திருக்கீங்களா? எனக்கு இங்கே ஜாப் கிடச்சிருக்கு. ஜாப் கிடச்சிருக்கா? கண்டென்ட் க்ரியேட்டரா? ஓ அப்படியா? ஓகே ஹாப்பி. நான் யார் தெரியுமா? நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஓ நான் வந்து லீ, எடிட்டர் லீ. என்னை பற்றி உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். ஜாப் செய்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி சொல்லி விசாரிக்கணும்ல. அப்படியா? அப்போ என்னை பற்றி என்ன சொன்னாங்க? உங்களை பற்றி உனக்கு பெருசாக சொல்லலையே. பெருசாக சொல்லலையா? இது வரைக்கும் நல்லா தானே ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய எடிட்டிங்லாம் நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் இங்கே தானே ஒர்க் பண்ண போகிறேன். என் வேலையை பற்றி நீ தெரிஞ்சுப்பேன். சரி ஓகே சார் அப்படிங்கிறாரு. சார்லாம் எதுக்கு? லீனே கூப்பிடுங்க. ஓகே லீ அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க 2 பேரும் இப்போது டைரக்டரோட கேபினுக்கு தான் வந்து போகிறாங்க. எஸ் சார் இவங்க பேர் சுகா. இவங்க வந்து கண்டென்ட் க்ரியேட்டராக வந்திருக்காங்க.
ஓ ஆமாம்ல, சொன்னாங்க, மிஸ்டர் கிம் சொன்னார். உட்காருங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா வந்து உட்காராரு. இப்போது அவரும் அந்த லெட்டரை வாங்கி படித்து பார்க்குறாரு. சரி ஓகேப்பா, நான் உன்னுடைய ஜாப்பை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உன்னுடைய ஷார்ட் ஃபிலிம்லாம் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சாமே. ஷார்ட் ஃபிலிமா? அது எப்போது? எந்த ஷார்ட் ஃபிலிமு? எதை சொல்லி வச்சா தெரியலையே. கிம் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து யோசிச்சுட்ருக்கிறாரு. என்னப்பா யோசிச்சுட்ருக்க? அது ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள் சொன்ன அந்த ஃபிலிமை பற்றி தான் அங்கிள் யோசிச்சுட்ருக்கேன். எதுப்பா நீ எடுத்த ஃபிலிமா? ஷார்ட் ஃபிலிமா? ஆமாங்க. ஆமாம் சார், நான் எடுத்த அந்த த்ரில்லரான ஷார்ட் ஃபிலிம். த்ரில்லரா? ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹாரர்னு சொன்னார். ஐயோ, நம்மளே வாய் கொடுத்த மாட்டிடுவோம் போல இருக்கே. அது அது ஒன்றும் இல்லை சார், அது வந்து எனக்கு வந்து த்ரில்லர் ப்ளஸ் ஹாரர் கலந்துருந்தால் ரொம்ப பிடிக்கும் சார், அதுதான் சொன்னேன். சூப்பர்ப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும். நான் கூட நம்ம சேனலில் நியூவாக ஒரு சீரீஸ் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், த்ரில்லர் ப்ளஸ் ஹாரர். எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும்டா நீங்கள் எழுதுகிற கதைக்கு அப்படி சொல்லி இங்கே சுகாவோட மைண்ட் வாய்ஸ். என்னப்பா? இல்லை சார், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு நீ தான் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுற, புரியுதா? ஓகே சார், உங்களை ஹெல்ப் பண்ணாமையா? சரி ஓகே லீ, நீ ஜெஹபோட கேபின் கூப்பிட்டு போ. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இப்போது அங்கேருந்து சுகாவும் அப்புறம் வந்து லீயும் எந்திரிச்சு போகிறாங்க. ஆனால் சுகாவுக்கு மண்டை உள்ள நேற்று நடந்த விஷயந்தான் ஓடிட்டுருக்கு. ஐயோ, இவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியலையே. நம்மளை பார்த்தா என்ன ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சுகா யோசிச்சுட்டே போகிறாரு. சுகா சொல்லுலி, என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் ஜெஹூப் சாரை பற்றி தான். ஆமல்ல, நீ எல்லாரை பற்றி விசாரிச்சல, அப்போ அவரை பற்றி விசாரிச்சுப்ப. ஏன்பா அவர் ரொம்ப கோல்டா? ஏன் அப்படி சொல்கிறலி? ஐயோ, அவர்கிட்ட வேலை பார்க்குறது ஒரு பெரிய சேலஞ்சு தெரியுமா? இது சரியில்லை, அது சரியில்லை, இதை மாற்று. ஐயோ அப்பா, மண்டை வெடிச்சிருண்டா எனக்கு. எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருப்பார். ரொம்ப கோவக்காரர் அப்படி கிடையாது, அவர் செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைப்பார். அது ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி. ஆனால் அவருடைய ஒர்க் டைம் முடிஞ்சிச்சு சொன்னால் என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார், ரொம்ப அமைதியாக நல்லா பேசுவார். அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது தெரியுமா? அப்படி சொல்லிட்டு லீ வந்து ஜெஹூப் பற்றி பேசிகிட்டே இப்போ அவருடைய கேபின்கிட்டே அந்த கேபினோட டோரை வந்து நாக் பண்ணுறாரு. இஸ் கம்மிங் அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். இப்போ வந்து லீ தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. சார் என்னாச்சு லீ? இப்போ தான் போனேன், என்ன விஷயம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்க? உன்னை நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தானே போக சொன்னேன். அது வந்து சார் அப்படி சொல்லி திரும்புறாரு. பார்த்தா அவங்க சுகாக்கணும். என்னாச்சு? யாரை தேடுறேன்? அது வந்து ஒரு நியூவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் சார், கண்டென்ட் க்ரியேட்டர். அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நேரம் ஆச்சு, எனக்கு வேறு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகணும். எல்லாருமே வந்துடுவாங்கல்ல, இன்னும் காணப்போகிறேன். அவர் ஆல்ரெடி வந்துட்டாருன்னா இன்னும் ஏன் உள்ளே வரல? 1 செகண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் சுகாவை பார்க்குறாரு. சுகா அப்படியே நின்று என்னமோ யோசிச்சுட்டே இருக்கிறாரு. என்னாச்சு சுகா, வாங்க உள்ள. அது வந்து என்னாச்சு வாங்க அப்படி சொல்லி இப்போது லீ கையை பிடிச்சி அப்படியே உள்ளே எழுதிட்டு போகிறாரு. யோனா எஸ் சார். என்னாச்சு? பெரிய விஏபியாண்ணா லீவ் போய் இத்தனை வாட்டி கூப்பிட்டுட்ருக்கான். தெரியலையே சார் அப்படி சொல்லும் போது இப்போது சுகா அப்படியே உள்ளே வராரு. தலையை கீழே குஞ்சிட்டு பார்த்த ஜெஹூப்க்கு செம்ம ஷாக்கு. அதே மாதிரி யோனாக்குன்னா, சார் இவன் எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி ஜெஹூப் அவர் உட்காந்துருக்க சீட்லேருந்து அப்படியே எந்திரிக்கிறாரு. அவருக்கு எந்திரிக்க சுகா லைட்டாக நிமிந்து அப்படி பார்க்குறாரு. 2 பேருமே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சார் இவர் தான் சுகா. சார் சொல்லலி, இவர் தான் சுகா. ஓ, சார் தான் சுகாவா? என்னாச்சு சார், உங்களுக்கு ஆல்ரெடி இவரை தெரியுமா? தெரியுமா? ஆனால் சுகா சொல்லவே இல்லை உனக்கு ஆல்ரெடி ஜெஹூப் தெரியும் அப்படின்னு. சாரி ஜெஹூப் சாரு தெரியும் அப்படின்னு. அது வந்து நேற்று அப்படி சொல்லி சுகா வந்து அப்படியே ஆரம்பிக்கிறாரு. லீ எஸ் சார், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீ போய் அந்த வேலையை போய் பாரு, நான் பேசிக்கிறேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு லீ வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. மிஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஜெஹூப் வந்து கூப்பிட்றாரு. சுகா ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி அப்படியே ஜெஹூப் பார்த்துட்ருக்குறாரு. நீ தான் இங்கே நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கியா? ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. நேற்று உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்னை வந்து நீ கிஸ் பண்ணியிருப்ப, நான் பண்ணனா அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து கேட்குறாரு.
ஆமாம், நீ தான் பண்ண. எக்ஸ்கியூஸ் மீ, நான் பண்ணலை, நீங்கள் தான் பிடிச்சி இழுத்தீங்க. நீங்கள் இழுத்தனால தான் நான் உங்கள் மேலே வந்து விழுந்தேன். உங்கள் மேலே விழுந்தனால தான் உங்கள் பாடியும் என் பாடியும் டச் ஆச்சு. அப்படி டச் ஆகும்போது தான் உங்கள் ஃபேஸும் என் ஃபேஸும் கிட்டக்கிட்டே இருந்துச்சு. அப்படி கிட்டக்கிட்டே இருக்கும்போது தான் ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜெயப் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இல்லை சார், நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் சார் அது, அதை நீங்கள் வேணும்னு எடுத்துக்கிட்டீங்க. என்னது, நான் வேணும்னு எடுத்துக்கிட்டேனா? உனக்கு ஒன்று தெரியுமாடா, அதாண்டா என்னுடைய ஃபர்ஸ்ட் கேஸ் நீ தான் எடுத்துக்கிட்ட. சார் பொய் சொல்லாதீங்க, நீங்கள் தான் என்னை பிடிச்சி எழுத்துங்க. நம்ம வேணால் இன்றைக்கி அங்கே போய் நிற்போமா? நேற்று வந்த மாதிரி அங்கே நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு யாருன்னா ஒருத்தவங்க நேற்று நம்மளுக்குள்ளே நடந்த அந்த கிஸ் சீனை வந்து பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்டால் யார் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணான்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்போம். அவங்க கண்டிப்பாக உண்மையை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் கிஸ் பண்ணேனா இல்லை நீங்கள் கிஸ் பண்ணிங்களான்னு. என்னது கிஸ்ஸா, இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோனா இவங்க 2 பேரையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார், அந்த கிஸ் பண்ணிட்டு போனதுலேருந்து நைட்டில் எனக்கு தூக்கமே இல்லை. கண்ணை மூணாலே அந்த கிஸ்ஸின் தான் ஞாபகம் வருது. அப்படியே நான் உங்கள் மேலே ஸ்டாப் பண்ணு யோனா. எஸ் சார். இவனை கூட்டிகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு ஜெஹோப் அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. போகிற ஜெஹோப்பே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்கே சுகா வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ யோனா அப்படியே சுகாவை பார்த்துட்டே போகிறா. சுகா யோனா பார்த்து லைட்டாக கண்ணடிக்கிறாரு. அத்தாடியும் பயங்கரமான ஆளாக இருப்போம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோனா ஜெஹோப் பின்னாடி அப்படியே ஓடிடுறா. எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லி பின்னாடி வந்து சுகா கூப்பிட்றாரு. ஏன்னா எதா இருந்தால் அங்கே நின்று பேசு, நீ என் சாரியே நீ கிஸ் அடிச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னே போகிற ஜெஹோப் அப்படியே ஸ்டாப் ஆகி, யோனா உனக்கு சென்ஸ் இருக்கா இல்லையா, வெளியே நின்று என்ன பேசிகிட்டு இருக்க? சாரி சார். உன்னுடைய நேம் என்ன? சுகா சார். எங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஜெஹோப் வந்து போகிறாரு. சார் உங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வரணுமா? இப்போது ஜெஹோப் அப்படி திரும்பி ஒரு மாதிரி வினோதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுகா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. இந்த பக்கம் யோனா, யார்டா நீ அப்படிங்கிற மாதிரி யோனா வந்து பார்த்துட்ருக்கா. ஜெஹோவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க யோனாவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜெஹோப், காலங்காத்தாலே இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெஹோப் வந்து போகிறாரு. பின்னாடியே வந்து யோனா போகிறா. யோனாக்கு பின்னாடியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சுகாவும் வந்து போயிட்டுருக்கிறாரு. ஆனால் அவருடைய பார்வை இப்போ ஜெஹோப் மேலே மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் தான் செட் மாதிரி போட்டிருக்காங்க. ஜெஹோப் வந்து உள்ளே போகிறாரு. சார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேக வேகமாக வேலையை பார்க்குறாங்க. என்னாச்சு, எல்லாம் ரெடியா, எல்லாருமே வந்துட்டாங்களா? அது வந்து சார், என்ன விஷயம், இன்றைக்கும் வரலையா? ஆமாம் சார், அது வந்து எத்தனை நாளைக்கு இதை சில்லியான ரீசன் சொல்லிகிட்ருப்பாங்க. அவங்க ஒருத்தவங்களால எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அறிவில்லை அவங்களுக்கு. அவங்கள தூக்கிட்டு வேறு யாருன்னா அங்கே போடுங்கன்னு சொன்னாலும் அதுவும் கேட்க மாட்டீங்க. அது வந்து சார் ஜானுக்கு தெரிஞ்சவங்க. ஜான் ஷீட் அப்படி சொல்லிட்டு ஜெஹோப் போய் ஒரு சேரில் போய் அப்படியே உட்காந்துக்கிறாரு. இப்போது அங்கே காரும் வந்து நிற்கிது. இது எல்லாமே சுகா வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த காரில் இருந்து ஒரு பொண்ணு தான் செம்ம மாதம் அப்படியே கீழே இறங்குது. இப்போது அந்த பொண்ணு உள்ளேயே என்ட்ரு ஆகுது. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு செம்ம கிளாமராக ட்ரெஸ் போட்டிருக்கு. அங்கே சுகா ஆங்கிற மாதிரி வாயை பழந்து பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் அந்த பொண்ணை அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. ஜென்ஸ் எல்லாருமே. அந்த பொண்ணுக்கு வெறும் 22 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணு வந்து உள்ளே வரா. ரியா அப்படி சொல்லிட்டு ஜெஹோப் வந்து கூப்பிட்றாரு. எஸ் ஜெஹோப். எல்லாருமே ஜெஹோப்பை சார்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இப்போ ஜெஹோப் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அவரோட ஐஸை ஒரு மாதிரி ரோல் பண்ணுறாரு. உங்களுக்காக இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட்டிங்கு லேட் ஆகுது. இவ்வளோ நேரமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் தானே? இன்ஃபார்ம் பண்ணிங்களா இல்லையா அப்படி சொல்லி கத்துறாரு. இன்ஃபார்ம் பண்ணோம் சார் அப்படி சொல்லி யோனா சொல்கிறா. இன்ஃபார்ம் பண்ணாங்க, எனக்கு காலைல மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டே இருக்கா. இங்கே ஜெஹோப்க்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ நேராக மேக்கப் ரூமுக்கு தான் போகிறா. மேக்கப் ரூமில் பார்த்தோம் அப்படின்னா, ஹாய் ரியா. ஹாய் ஜான். என்னாச்சு? ஜெஹோப் சார் எதுவும் கொஷின் கேட்டாரா என்ன? அவன் கொஷின் கேட்டால் அதுக்கான ஆன்சர் என்ன சொல்லணுமா என்ன? நான் வந்து சின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன்னா என்னாச்சு, ஹெவி ஒர்க்கா என்ன? அதை ஏன் கேட்குறா? பாடிலாம் செம்ம பெயினாக இருக்குச்சே. நம்ம லீவ் போட்டு போயிட்டா. ரியா அப்படி மட்டும் பண்ணிடாத, இன்றைக்கி மெயின் சீனே நீ தான். நீ இருக்காமல் எப்படி பாரு, எல்லாருமே வந்துட்டாங்க, நீ மட்டும்தான் லேட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்?
எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுறோம். சரி ஓகே என்னை ரெடி பண்ணு அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை விரித்து காட்டிட்டு நிற்கிறான். ஓ ஜான் அப்படியே கிட்ட போகிறாரு. டார்லிங் அப்படி சொல்லி ரியா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. என்னடி பண்ணுற, வேறு என்னடா, என்னால் அது கிளம்ப கூடலாம் முடியலடா, என்னால் உன்னே மாதிரிலாம் அவன் கிடையாது தெரியுமா, ரொம்ப போராக இருக்குது ஜான். சென்னை அப்பப்போ அப்படி சந்தோஷப்படுத்தினாதான் உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், புரியுதா? சென் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியும்ல. புரியுது ஜான், இருந்தாலும் போடா நீ. இது பாரு, இன்றைக்கி நைட்டு உன் கூட தான், புரியுதா? புரியுதுடி அப்படி சொல்லிட்டு அப்படியே மேக்கப் பண்ணி விட்றாரு. அவர் தான் எல்லாமே பண்ணி விட்றாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. இதுக்கு எல்லாமே வெளியே உட்காந்துருக்க ஜெஹூப்க்கு நல்லாவே தெரியும். அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. யோனா அப்படியே ஜெஹூப்பே தான் பார்த்துட்ருக்கான். ஏய் மற்றெல்லாம் ரெடி பண்ணுங்க, அவள் வர்றப்போ வருவா அப்படி சொல்லி ஜெஹூப் கற்றுனோன்னே இப்போ எல்லாருமே பரபரப்பாக அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு. சுகா இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ ஜெஹூப் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னாச்சு சார், அவன் எங்கே? யார் சார்? நியூவாக வந்து ஒருத்தன் ஜாயின் பண்ணானே, அவன் எங்கே? சுகா அப்படி சொல்லி இங்கேருந்து யோனா கத்துறா. சொல்லு யோனா, சார் கூப்பிட்றாரு. எஸ் சார். நீ நீங்கள் என்ன ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தியா? இல்லையே சார். இப்போது அவர்கிட்ட பேப்பரையும் பேனாவும் கொடுக்குறாங்க. என்ன சார் பண்ணும்? உனக்கு மண்டையில் என்ன தோணுதோ அதை எழுது. சார் உனக்கு என்ன தோணுதோ எழுதுறா, இன்னும் வேடிக்கை பார்க்க வந்தியா அப்படி சொல்லி கத்துறாரு. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சுகாவும் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு, என்ன எழுதுறது. இந்த பக்கம் ஜெஹூப் ஓகே இந்த சீன் சரியா இல்லை, இந்த சீன் கரெக்டாக இருக்குது, நீ என்ன சொல்கிற? இது ஓகே சார், இது சரியா இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து அங்கே எடுக்கிற சீனா அது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது சுகா குனிஞ்சு எடுத்தாவது எழுதுவோம் அப்படி சொல்லி பேனை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு போயிருந்துருப்பாரு. அந்த இடமே அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. வாவ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாயை திறந்து பார்த்துட்ருக்கிறாரு. என்னன்னு சொன்னால் அந்த ரியா தான். அப்படியே கீழே இருந்து மேலே வரையும் பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் வந்ததையும் யோசிக்கிறாரு, இப்போ அவள் நிற்கிறதையும் யோசிக்கிறாரு. அவள் எப்படி நிற்கிறான்னு சொன்னால், இங்கே சீரியல்லலாம் ஹீரோயின்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே சேரீ போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நின்றுட்டுருக்குறா. ஆனால் சுகாவால் பார்க்காம இருக்க முடியல, ஏன்னா அவர் ரொம்ப அழகு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜெஹூப் என்ன பண்ணுறாரு, எல்லாருமே நோட் பண்ணுறாரு. எல்லாருமே இப்போது ரியாவை தான் பார்த்துட்ருக்குறாங்க. சி எல்லாருமே ஒரே மாதிரி அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்புகிறா. பார்த்தா இங்கே சுகாவும் அப்படி தான் பார்த்துட்ருக்குறாரு. அவ்வளோதான் ஜெஹூப்க்கு செம்ம காண்டாயிடுச்சு. சுகாவுக்கு சோல்டரில் பளிர்னு ஒன்று விழுகுது. அத்தடி அப்படிங்கிற மாதிரி திரும்புகிறாரு. ஏய் என்ன பண்ண சொன்னால் அங்கே ஏன்னு சொல்லி வாயை பொழந்து பார்த்துட்ருக்க, ஒன்று பண்ணலாம் நீ பார்த்தது கிடையாதா? அது இல்லை சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க இவ்வளோ ட்ரெஸ் தான் சார் போட்டு வந்தாங்க, இப்போ என்ன சார் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஏய் நீ சீரியல்லாம் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். இந்த சீரியலோட ஹீரோயினா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நடிப்பாங்க, இப்படி தான் ஃபுல்லாக சாரீ வியர் பண்ணியிருப்பாங்க. ஓஹோ, அப்போது உண்மையிலே இப்படி தான் சுற்றுவாங்க, நாடகத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக சாரீ வியர் பண்ணியிருப்பாங்களா சார்? ஷோ யோனா அப்படி சொல்லி ஜெஹூப் கத்துறாரு. சுகா அமைதியாக இருங்க, ஓகே அப்படி சொல்லி சுகா அப்படியே அமைதியாகிறாரு. இப்படியே தான் அங்கே ஷூட்டிங்கும் அப்படியே முடிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஆளாக அப்படியே கிளம்பிட்டே இருக்கிறாங்க. லீ இந்த சீன்ஸ்லாம் ஓகேவா? அதெல்லாம் ஓகே சார். சரி என்ன எதுன்னு பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்புகிறாரு. பார்த்தா சுகா ரொம்பரமாக எழுதிட்டுருக்கிறாரு. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெஹூப் போய் அப்படியே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தோன்னே சுகா அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. எஸ் சார். இல்லை ரொம்ப சீரியஸாக என்னமோ எழுதிட்டுருக்கேன். என்ன எழுதிட்டுருக்கேன்? அது நீங்கள் எழுத சொன்னீங்களா, அதான் எழுதிட்டுருக்கேன். எங்கள் காட்டு அப்படி சொன்னேன். இப்போ எடுத்து நீட்டுறாரு. என்னது இது? நீங்கள் தான் எழுத சொன்னீங்க, மனசில் என்ன தோணுதோ அதை எழுத சொன்னீங்க, எல்லாமே எழுதியிருக்கேன். என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15 பேப்பருக்கு மேலே இருக்குது. இது எல்லாமே நீ எழுதுனியா? ஆமாம் நான் தான் எழுதினேன், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குல்ல? ஷோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜெஹூப் படித்து பாருங்கள் சார், ஸ்டோரிலாம் செம்மையாக இருக்கும். யோனா இருந்தா சார் நீங்கள் படிக்கலையா? நான் அப்புறமா படிச்சுக்கிறேன், எனக்கு தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டு ஜெஹூப் வந்து போகிறாரு. ஜெஹூப் பின்னாடி யோனாவும் போகிறா. லீயும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அவரும் வந்து போகிறாரு. பின்னாடி வந்து சுகா போகிறாரு. லீ
சொல்லு சுகா, எங்கே போகிறீங்க? எங்கே போகிறேன்னா வீட்டுக்கு தான் போகிறோம். அவ்வளோதான் முடிஞ்சா? இன்றைக்கி அவ்வளோதான்ப்பா. அப்புறம் நாளையிலேருந்து ஆஃபீஸில் தான் ஒர்க்கு. இங்கே ஷூட்டிங் எடுக்கும்போது இங்கே ஒர்க் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும். ஏய் 1 செகண்ட் அப்படி சொல்லி இப்போ திரும்புகிறாரு ஜியோ. எஸ் சார். நீ என்னது ட்ரெஸ்ஸு இவ்வளோ கேவலமாக இருக்குது. இங்கே ஷூட்டிங் எடுக்கும்போது நீ எப்படி வேணால் ட்ரெஸ் போட்டுக்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆஃபீஸில் இருக்கும்போது ஆஃபீஸ் அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கணும். புரியுதா? புரியுது சார். அப்புறம் இன்றைக்கி நீ ரொம்ப லேட்டாக வந்த, நாளையிலேருந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடுற. நீ எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிடு. பேசிகிட்டே இருக்கிறாரு. இப்போ யோனாவும் ஸ்கூட்டி எடுத்தாந்துடுறான். இப்போ அவரும் ஜெஹோப் போய் யோனாவோட ஸ்கூட்டியில் போய் ஏறிடுறாரு. போகிற 2 பேருமே அப்படியே கிளம்பிடுறாங்க. போகிற ஜெஹோப்பே தான் சுகா வந்து பார்த்துட்ருக்கிறாரு. ஏய் என்ன பார்த்துட்ருக்க? இல்லை நம்ம போகலாம், வா நம்ம போகலாமா? ஆமாம், உன் கூட தானே இருக்க போகிறேன். என் கூட இருக்க போகிறீங்களா? ஆமாலி, என்னால் தனியாக வீடு ரெண்ட்டுக்கு எடுத்து இருக்க முடியாது. அதனால் ரூம் ஷேர் பண்ணி இருக்கிற மாதிரி நான் சொல்லி வச்சுருந்தேன். புரோக்கர் தான் சொன்னாங்க இந்த வந்து ரூம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு வந்து சொன்னாங்க. அப்போ விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சு நீயும் அங்கே தான் இருக்கியாமே. ஓ ஆமல்ல, ஹவுஸ் ஓனர் சொன்னார், மறந்துட்டேன். சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போகிறாங்க. போனோடனே லீ வந்து இதை பார், இது ஓ ரூம், இது என் ரூம், புரியுதா? நீக்கு எதாக இருந்தாலும் ஓ ரூமோடு வச்சுக்கோ, நான் எதாக இருந்தாலும் என் ரூமோடு வச்சுப்பேன். என் பர்மிஷன் இல்லாமல் என் ரூம்குள்ளே நீ வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் போய் நேராக போய் ரூமை வந்து சாத்திடுறாரு. என்னடா அவன் வினோதமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஷோ வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ அவருக்கு காலும் வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மொபைல் எடுத்துகிட்டு இப்போது ரூம்குள்ளே போய் ரூமை வந்து லாக் பண்ணிடுறாரு. ஹலோ சொல்லு ஜியோன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிகரெட் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே லைட்டர் வச்சு ஆன் பண்ணுறாரு. இப்போ அப்படியே சிகரெட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு சொல்லு ஜியோன் என்ன நடந்துச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எப்படின்னு சொன்னால் மொபைலை நடுவில் வச்சுட்டு அவங்கெல்லாம் அப்படியே சுற்றி உட்காந்துட்ருக்காங்க. அங்கேனா ஏஞ்சல் மட்டும் இல்லைங்க, மீதி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இப்போது சுகா எல்லாத்தையுமே சொல்கிறாரு, மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்தது வரைக்கும். சூப்பர், நம்ம போட்ட பிளான் படி தான் நடந்திருக்கு. நீ அந்த ஜானை பார்த்தியா? நான் அவனை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. ஏன்னா வந்து ஜெஹூப் பக்கத்துலேயே என்னை உட்கார வச்சிட்டான், அதனால் என்னால் பார்க்க முடியல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகா, பொறுமையாக பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே கால் பண்ணுறதா இருந்தால் கூட கவனமாக கால் பண்ண. நாங்கள் இனிமேல் உனக்கு கால் பண்ண மாட்டோம். இனிமேல் ஃப்ரைடே 9 o'clock மேலே கால் பண்ணோம், புரியுதா? ஓகே புரியுது அப்படி சொல்லிட்டு சுகா வந்து அப்படியே காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு என்னமோ யோசிச்சிட்டே இருக்கிறாரு. டக்குன்னு ஜெயபை கிஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த ஞாபகம் வருது. அது அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது சிகரெட்டு இப்போ ஒரு கையை அப்படி சுட்டுறது. அப்படி சொல்லி அந்த சிகரெட் அப்படி தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டு அப்படியே ஊதுறாரு. அவனை பற்றி யோசிச்சாலே எப்படி ஆகுது பாரு, இன்னும் அவரை பற்றி யோசிக்கக்கூடாதுடா அப்படி சொல்லிட்டு அவர் போய் அப்படியே படுத்துறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. 1 week கிட்ட ஆயிடுச்சு, எந்த ஷூட்டிங்குமே இல்லை. லீ சொல்லு சுகா, என்ன எந்த ஷூட்டிங்குமே நடக்கலை? அது வந்து எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் இன்னும் 2 days கழிச்சு தான் ஷூட்டிங் எடுக்கணும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சுகா வந்து யோசிச்சுட்ருக்கிறாரு. என்ன யோசிக்கிறேன்? ஒன்றும் இல்லை. சரி உனக்கு வேலையெல்லாம் செட் ஆகிடுச்சா? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் செட் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு லீ வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, ஜியோப்போட கேபினுக்கு தான் வந்து போகிறாரு. இப்போ அந்த டோரையுமே அப்படியே ஓப்பன் பண்ணார். போகிற லீயே வந்து சுகா வந்து பார்த்துட்ருப்பாரு. ஆனால் ஒரு மைண்டுக்குள்ளே வந்து இப்போ ஜானை பார்க்கணும், அதான் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இவர் போய் டக்குன்னு ஜானை பற்றி கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, ஜான் உன்னை பற்றி அவர் விசாரிக்கிறாரு அப்படின்ட்டு. அதனால் வந்து விசாரிக்க மாட்டுறாரு. அவர் வந்து ஷூட்டிங்காக அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. எப்படி வந்து எல்லாேருக்கும் மேக்கப் பண்ணுறதுக்கு அவன் கண்டிப்பாக வருவான், அப்போ பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சுகா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் யோசிக்கிறாரு சரி, ஆனால் அவருடைய பார்வை இப்போ ஜெஹூப் மேலே இருக்குது. ஜெஹூப் வந்து இவன் ஏன் நம்மளை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி அங்கே அவருடைய ப்ளேஸில் உட்காந்துட்டு அங்கே வந்து சுகாவை பார்க்குறாரு. எப்படின்னு சொன்னால் அந்த கேபின் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் சுகாவோட சீட் இருக்குது. அவர் அங்கே தான் உட்காந்துட்டு அங்கே பார்க்குறாரு. அவர் யோசிக்கிறது என்னமோ வேறு என்னமோ, ஆனால் ஜெஹூப்பை பார்க்குற மாதிரி இருக்குது. லீ வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிருந்துப்பார் இல்லையா, அந்த டோர் வந்து லைட்டாக சாத்தாமல் அப்படியே பாதி ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுகா அந்த மாதிரி பார்க்குறது ஜெஹூப்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு அன்றைக்கி நடந்த அந்த அந்த விஷயம் அவருக்கு வந்து அப்படியே மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. இந்த பக்கம் லீ அப்புறம் யோனா இவங்க 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெஹூப் அப்படியே சுகாவே தான் பார்த்துட்ருக்கிறாரு.
இப்போ சுகா அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு இப்படி பார்க்குறாரு. பார்த்தா ஜெஹோப் வந்து சுகாவே பார்த்துட்ருக்கிறாரு. இவன் ஏன் நம்மள இப்படி பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே யோசிச்சுட்டு சும்மா யதார்த்தமாக தான் அந்த லிப்ஸில் வந்து கை வச்சுருந்துருப்பாரு. அதை வச்ச உடனே ஜெஹோப்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டைட்டாக அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே சுகா அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இவன் இவன் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போது லீ அப்புறம் யோனா 2 பேருமே பேசிக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த ரூம் டோரும் அப்படியே வந்துடும், அப்படியே வந்து லாக் ஆகிடுது. லாக் ஆன உடனே இங்கே சுகாவோட டேபிள் இருக்க ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஹலோ, உள்ளவா? எஸ் சார். எதுக்கு சார்? உள்ளே வான்னு சொன்னேன் அப்படி சொல்லி உள்ளே வந்து ஜெஹோப் தான். இப்போ எதுக்கு நம்மளை கூப்பிட்றான்? அவன் பார்த்த பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சுகா யோசிச்சுட்டு கம்மிங் சார், உள்ளே வான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன கம்மிங்? எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்து? ஒன்றும் இல்லையே சார். ஒன்றும் இல்லையா? என்னை அவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்க. அப்புறம் என்னன்னு சொன்னால் லிப்ஸில் கை வைக்கிற. லிப்ஸில் கை வச்சேனா? நான் எப்பட வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சுகா யோசிக்கிறாரு. இல்லையே சார். என்ன இல்லை அப்படி சொல்லி இப்போ ஜெயோப் அப்படியே எந்திரிச்சிடாரு அவர் சீட்டை விட்டு. நான் தான் பார்த்தேன், என்னையே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு லிப்ஸில் வந்து கை வைக்கிறேன். ஓஹோ, அதனால தான் அவர் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே குஞ்சிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி இப்போ தான் சுகாக்கு அந்த நினைப்பே வருது. அப்படி ஸ்மைல் பண்ணுறாரு. இதுக்குள்ள ஸ்மைல் பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்போது நீ வேணும்னு தான் அந்த மாதிரி பண்ணேன். ஆமாம், வேணும்னு தான் பண்ணேன். உனக்கு எவ்வளோ திமிரல? திமிரா? திமிரெலாம் இல்லை, என் ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதுவும் இந்த லிப்ஸை பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஞாபகம் தானே வருது அப்படி சொல்லி மறுபடியும் அவர் ஃபிங்கர் எடுத்து போய் லிப்ஸை அவருடைய லிப்ஸை அவர் ஒரு மாதிரி ரஃப் பண்ணுறாரு. ஏய், ஸ்டாப் பண்ணு, அது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட், அவ்வளோதான். ஆக்சிடெண்ட்டா அப்படி சொல்லி இப்போது ஜெஹோப் கிட்ட அப்படியே சுகா வந்து நிற்கிறாரு. என்ன பண்ணுற? தள்ளிப்போ, ஒன்னேன்னு தான் சொல்கிறேன், தள்ளிப்போ அப்படி சொல்லி ஜெஹோப் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது சுகா அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜெஹோப் கிட்ட போகிறாரு. என்ன பண்ண போகிற அப்படி சொல்லி இப்போது ஜெஹோப்போட பார்வை சுகாவோட லிப்ஸ் கிட்ட தான் போகுது. அவர் ஆக்சுவலி அது வந்து அன்றைக்கி நடக்கும்போது அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் நினச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி சுகாவை பார்க்கும்போது அது வந்து அவர் ஃபீல் பண்ணுறாருன்னே சொல்லலாம். ஜெஹோப் சுகாவோட லிப்ஸை பார்க்குறத சுகா வந்து நோட் பண்ணிட்டாரு. இப்போது வேணும்னே மறுபடியும் அவருடைய விரல் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்த அப்படியே ஒரு மாதிரி ரஃப் பண்ணுறாரு. ஏய், என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜெஹோப் அவருடைய ஃபேஸ் அந்த பக்கமாக திருப்பிக்கிட்டாரு. அதுவா சார் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் வராரு. ஜெஹோப் டக்குன்னு அவருடைய சீட்டில் போய் அப்படியே உட்காந்துக்கிறாரு. ஜெஹோப் கிட்ட அப்படியே குனிறாரு. இப்போது ஜெஹோப்க்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த கிஸ்ஸை வந்து ஒரு ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து தோணுது. சார், அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டாக தான் சார் அந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் அன்னையிலேருந்து நைட்டுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சார். இந்த லிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிப்ஸ் கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி அந்த லிப்ஸை அவருடைய ஃபிங்கரால் அப்படியே பிடிக்கிறாரு. அது அப்படியே பவுட் பண்ண மாதிரி இருக்குது. ஜெஹோப் அப்படியே ஒரு ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரேஸ் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாரு, சேரில் இருக்க 2 பக்கமும் ஹேண்டில் அப்படியே கையை வச்சு அப்படியே டைட்டாக ஒரு மாதிரி அந்த மாதிரி க்ரிப்பாக பிடிக்கிறாரு. அந்த லிப்ஸ் இருக்குல்ல சார், அந்த லிப்ஸ் அப்படியே கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட போயிட்டாரு. ஜெஹோப் ஃபேஸ் கிட்ட சுகாவோட ஃபேஸ் இருக்குது. ஜெஹோப் அப்படியே அவரோட ஐஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இதை குட்டி ஸ்மைலோட சுகா ஜெஹோப்போட ஃபேஸே பார்த்துட்ருக்கிறாரு. என்னன்னு தெரியல, சுகாவுக்கு ஜெஹோப்பை பிடிச்சிருக்கு. அவர் அதை இப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு. ஜெஹோப்போட ஐஸு, அவரோட நோஸ், அவரோட லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவருடைய பார்வை ஜெஹோப்போட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே போயிட்டு வருது. சுகா அப்படியே ஜெஹோப்போட லிப்ஸே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சுகா அப்புறம் ஜெஹோப்போட பார்ட் 2 ஷார்ட்டோட முடிஞ்சிடும். ஓகேவா? நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கி.